புரட்சி கவிதாசன் தனிமைப்படுத்தணும் திரு புரட்சி கவிதாசன் இல்ல அது அதாவது முதல்ல தயவு செய்து பேப்பர் டிவி மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் நண்பர்கள்லாம். ஏன்னா முருக பக்தர் மாநாட்டுக்கான அவசியம் என்ன அப்படி கேட்டார்ல, அவசியத்தை நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கந்த சஷ்டி கவசம் என்கிற முருகனுடைய வாழ்த்து பாடலை கருப்பர் கூட்டம் என்கிற காட்டுமிராண்டி வழக்கு போட்டாங்க. புரட்சி கவிதாசன் முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை எதற்காக நடத்துகிறீர்கள், என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுது அப்படின்றதான் நேரடியான கேள்வி. குன்றம் காக்கன்னு தான் சொல்றாங்க அவங்க. இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ப்ளீஸ் நீங்க கேளுங்க. குமர கடவுளை இது மாதிரி கேவலப்படுத்தாதீங்க. எங்க தமிழ் பாட்டுனா தமிழ் தலைவன் குறிஞ்சி தலைவன் அப்படி நீங்க பேசுறீங்களா? விடுதலை கண்டிச்சுட்டா, திமுக கண்டிச்சுட்டா, காங்கிரஸ் கண்டிச்சுட்டா, கம்யூனிஸ்ட் கண்டிச்சுட்டா, கேட்க நாதி இல்லாம அரசியல் கட்சிகளுக்கு அதை ஏன் செய்யணும்? அதற்கென்று அமைப்புகள் இருக்கு, ஆன்மீக அமைப்புகள் இருக்கு. மக்களுக்கு எந்த விதமான தடையும் இல்ல. மக்கள் விரும்பக்கூடிய கடவுள்களை தொழலாம், கும்பிடலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன் அரசியல் கட்சிகள் அப்படி ஒரு முழக்கத்தை கொண்டு போகணும்? அதுக்கான தேவை என்ன இருக்கு? யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் இருக்கு? இந்து மதத்துக்கு, முருகனுக்கு யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் இருக்கு? இப்ப இருங்க, இவர் வந்து சொல்றாரு. இருங்க, தயவு செய்து ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு கொதிக்கிறீங்கல்ல, ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு கொதிக்கிறார்ல, ஒடிசாவுல வந்து தமிழர்கள் வந்து திருடர்கள் சொல்லி பேசினாரா இல்லையா அமித்ஷா? அதை கண்டிச்சாரா? பாஜக தமிழ்நாட்டு பாஜக கண்டிச்சதா? அதை மட்டும் இப்ப கேளுங்க, நீங்க கேளுங்க. இந்த கேள்விக்கு சரி பதில் சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்க. இல்ல, ஒடிசாவுல தமிழராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் அங்க முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். அந்த பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு திருடி கொண்டு சென்றிருந்தார் அப்படின்ற விமர்சனத்தை கருத்தை யார் முன்மொழிஞ்சது? தேர்தல் பிரச்சாரத்தினப்ப அந்த வீடியோ காணொலியை யார் வெளியிட்டது? இல்ல அது தமிழ்நாடு பாஜக கண்டிச்சதா? தமிழர்களை நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க. அவர் பேசட்டும். இல்ல நீங்க நேரடியான கருத்துக்களுக்கு இப்ப இல்ல. அதாவது ரத்தின பண்டாருடைய சாவி தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க குறைச்சின்னு சொன்னீங்க, அந்த வார்த்தை தப்பு. நான் உங்களை கண்டிக்க முடியல, அந்த வார்த்தை சொல்லலாமா? குலவர்களுக்கு எதிராக நீங்க அசிங்கமா பேசுறீங்க, நான் சொல்லட்டுமா? குலவர்களோட பெண்களுக்கு எதிராக அசிங்கமா பேசுறீங்க, நான் சொல்லட்டுமா? வாய் தகவலி அல்லது ஒரு ஃப்ளோர்ல வரும் பொழுது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அவர் ரத்தின பண்ண பூரி, அதாவது ஒடிசாவில பாண்டியனுடைய அதிகாரம் அத்துமீறல் அதிகமாக இருக்குன்னு ஒரிசா மக்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்தாங்க. யாரா இருந்தாருங்க, நான் கேட்கிறேன். அவரு சாவியை கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சாவியை கண்டுபிடிச்சீங்களா? இப்ப நீங்க ஜெயிச்சீங்கல்ல, ஏங்க புரட்சி கவிதாசன் சாவியை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா? இல்ல அவர் கருத்து முழுமையா இல்ல அதை நீங்க அதை கேளுங்க. நீங்க சாவியை கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல ஏற்கனவே ஒரு பேசும்போது அதுதான் சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க ஆட்சி மாற்றமே ஏற்பாடு இருக்கு. இல்ல ஆட்சி மாற்றம் நடந்து கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்கிறாரு. ஆட்சி மாற்றத்துடைய குறியீடு தான் சார் சாவி. அந்த சாவி என்பது ஆட்சி மாற்றம், அது திறவுகள் என்பது ஆட்சியை திறந்து மாற்றியது. சரி, நம்ம வரங்க. சங்க பறவைகள் தான் சாதிக்கெல்லாம் மூத்தவன் தான், முந்தி பிறந்தவன் தான், முதல் போனவர் அறிந்தவன் தான், இப்படி பாடினவர் அகிர்தாச பண்டிதர். ஆனா அவரை போய் சேருன்னு சிறுமப்படுத்துறீங்க. ஏங்க, சாதிக்கெல்லாம் மூத்தவன் என்று கொட்டளித்த கோமகனை, இந்த சமூகத்துடைய பெருமைகளை பலகரித்தவனை, மலையாள என்று புகழப்படுகிற மக்களை நீங்க சேருன்னு சிறுமப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல அவர் எந்த இடத்துல சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில பேசல சார். இது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். சுருக்கமா சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கு. இது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நால்வரிடம் என்பது வேறு, நாளின கோட்பாடு என்பது வேறு. சரி, தமிழ்நாட்டில் நாளினம் தான் இருந்தது, பிறப்புக்கும் எல்லாம் இருக்கு. சரி, இது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ராம்கி